இந்த மேடைக்கு வந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டையே, அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வசனம் அவங்கள பத்தி சொன்னா போறோம். அந்த அற்புதமான அழகிய ஹீரோ வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் மாமா குட்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்கடா. இவனா ப்ளீஸ் ஜாயின் us on stage. சிங்கிள் பசங்க இப்ப நீங்களாக வந்திருக்கோம். தாஜ்மஹால் கட்டறதுக்கு சிங்கிள் போட்டுங்க. சிங்கிள் பசங்க இப்ப நீங்களாக வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்க சிங்கிள் போட்டுங்க. சிங்கிள் பசங்க. எல்லாருக்கும் ஹாய். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நான் சூப்பரா இருக்கேன். பெண்கள் ஆமாம், எல்லா பெண்களுக்கும் சிங்கிள் கமிட்டட் நல்லா இல்லை, எல்லாருக்கும் என்னோட ஹாய். எல்லாருக்கும் சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சிங்கிளா கமிட்டடா தெரிஞ்சுக்கிட்டா பசங்க கொஞ்சம் மனசு. ஏமா டக்குன்னு ஸ்டேஜ் இந்த கேள்வி கேட்ட? ஆமா, கேட்டுதான் ஆகணும். ஏன்னா பசங்க வந்து ஒரு நிறைய பேர் சீட்டு கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சிங்கிளா கேளுங்க. சிங்கிளா காத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் நீங்க பண்ணாம தீபக் சிங்கிள் தான். போடா, இனிமே ஏதாவது பாமா குட்டியாவது மண்ணா கட்டியாவது போகடா. ஓகே இவனா, ஹவுஸ் இட் டு பி ஹியர்? எப்படி இருக்கு? இவ்வளோ ஒரு க்ரௌட் பார்க்குறீங்க, எவ்வளோ சந்தோஷம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த க்ரௌடு, இந்த சத்தம், அந்த ராரிங் பயங்கரமாக இருக்கு. ஐ லவ் யூ கைஸ், சீரியஸாக. ஸோ இப்போ வந்து லவ் டுடே ஹாஸ் பீன் அ ஹியூஜ் சக்ஸஸ். அதுக்கு முக்கியமான காரணம் யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் தான். ஏன்னா அவ்வளோ ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ யூ கம்மிங் டு காலேஜ், இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் லவ் டுடே, உங்கள் படத்தோட சக்ஸஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷனில். என்னை இப்போ வந்து எல்லாரும் இவானான்னு கூப்பிட விட நிகிதான்னு கூப்பிடுறாங்க. ஐ திங்க் ஃபார் அன் ஆக்டர் லைக் மீ, நம்ம பண்ணுற ஒரு கேரக்டரை வச்சு நம்மளை கூப்பிடும்போது இட் ஃபீல்ஸ் ஆசம். சீரியஸாக இப்போ நான் அந்த ரேம்ல நடந்து வரப்போ கூட நிகிதா நிகிதான்னு எனக்கு கேட்டுடுச்சு. நிகிதா நிகிதா நான் கேட்டுச்சு. நிகிதா ஏதாவது கேட்கணுமா தீபக் ப்ரோ? நீங்க வந்து அதாவது இப்போ உங்க மூஞ்சில ஒரு தனி பொலிவு தெரியுது. என்ன புரியல? வேற விஷயம். பட் இருந்தாலும் நான் ஏதாவது கேட்டா பசங்க டென்ஷன் ஆயிடுவானுங்க, அதனால எதுவும் கேட்கல. ஆனா இருக்கு, நிறைய விஷயங்கள் கேட்கறது இருக்கு. என்னையும் தாண்டி இங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்க இருக்கிற பசங்க கொடுக்க போறேன். பட் அது வந்து இப்போ கிடையாது, நெக்ஸ்ட் செஷன்ல தான். ஆனா அதுக்கு முன்னாடி டிஜே, நான் கேட்டதை நீ உடனே போடுவியா? நான் கேட்டது ஒண்ணு, நீ கொடுக்கறது ஒண்ணு, அப்படிதான் இருக்கு. ஆனா நிக்கிதான் வருது பாருங்க. எனக்கும் அதான் அந்த கேரக்டரோட ரீச் அந்த மாதிரி. இவங்க வந்து நின்னா அந்த ஸ்டெப் அவங்க போட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கரெக்டா? அந்த பாட்டை மட்டும் போட்டீங்கன்னா ஊருக்கே ரீல்ஸ்ல நீங்க டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. Ivana, you have been such a sport always. இது வரைக்கும் எத்தனை பசங்களோட ஹார்ட்டை உடைச்சிருப்பீங்க நீங்க? ஐயோ, நான் அங்க பாரு, அங்க கேட்டா சொல்லுவானுங்களே எத்தனை பேரு? என்ன எல்லாரும் ஆமான்றாங்க? இல்ல இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க. இல்ல ஹார்ட், ஏன்னா ஹார்ட்டோட வராங்க பாருங்க பசங்க. வாங்க இங்க எல்லாம். அட 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 அட. இவானா, உங்ககிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க பசங்க தயாரா காத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருந்து நீங்க வந்து ஒரு யார் யாரை செலக்ட் பண்றீங்களோ அவங்க கிட்ட வந்து போயிட்டு அவங்க கிட்ட ஹார்ட்டின் ஒரு பலூன் வச்சிருக்காங்கல்ல, அதை நீங்க உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்க அதுக்கான பதில் சொல்லணும். ஓகேவா? அதுக்கான பிரம்மாஸ்திரத்தை அவங்க கையில நாங்கள் ஒப்படைச்சிடுறோம். இது பின்னாடி ஒரு ஊசி இருக்கு, பத்திரம். இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்படி குத்தினா வெடியும் அது. ஓகே? ஐயோப்பா, எங்கடா அது கேள்வி? நாங்கள் தனலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்கே பங்க் அடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. என்ன கரெக்டா? ஆமாவாடா. நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்பில் பங்க் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு?
ஆக்சுவலி நான் இன்னும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் எம்காம் ஸ்டூடெண்ட். சார் சார் நீங்க போங்க சார், நீங்க வெளியில போங்க போங்க, உங்களுக்கு இங்க வந்து இடமே கிடையாது. அதனால ஆக்சுவலி எனக்கு இந்த எம்காம் ஸ்டார்ட் ஆனதுமே என் காலேஜ் ஃபுல்லாக பங்கு தான். நான் இது வரைக்கும் காலேஜுக்கே கொடுத்து வச்சவங்க, பெய்டு ஹாலிடே மாதிரி. அழகே அழகா, என் அழகான மனதை உடைத்த அழகே, இந்த நிகழ்வை நான் என்ன சொல்ல, பேரழகே. உடங்க ஏஜமா, குத்துங்க ஏஜமா, குத்துங்க அப்படின்னு. ப்ரோ வாங்க, நீ தான் கரெக்ட் பண்ணி. கரெக்ட், வெரி குட். ஐயோ அப்பா. என் பேர் ஜாஃபர். இந்த கேள்வி வந்து இளைஞர்கள் மத்தியில், தென்னிந்திய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப முக்கியமான கேள்வி. இவானா மேமுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க என்ன குவாலிட்டிஸ் வேணும்? குட் கொஸ்டின். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதுதான், வேற எந்த விஷயமும் வேண்டாம். கேட்டீங்களா? என் பேர் காமேஷ். இவானா மேம்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர்றது லவ் டுடே மூவி தான். அதுவும் அவங்களோட மாமக்குட்டியோட ஓஎஸ்டிலாம் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. சப்போஸ் இவங்க லாங் டிரைவ் ரியல் லைஃப்பில் போகணுன்னா எங்கே போவாங்க, யார் கூட போவாங்க? ஏன் நீ பின்னாடி போறியா? அம்மா இருக்காங்க. ஐயோ நான் அக்கான்னு நினைச்சேன். எப்படி அம்மா படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே பார்த்து சொல்லுவீங்கல்ல, தலையாட்டுறாங்க. அதுதான். அடடடடா. நீங்க மாமா குட்டின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா பசங்க எல்லாம் கொஞ்சம் நாள் குஷியாயிருவாங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி பசங்களுக்காக மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி. ஐயோ தேங்க்யூ. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? ஆஹா, நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? இவானாவுக்கு எல்லாரும் விஷ் பண்ணலாமா? விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. அவ என்ன மட்டும் பார்த்தா, சொன்னாலும் நம்ப மாட்டா, அவ தாண்டா நம்பர் கேட்டா, பசங்க சீன போட்டா, அவ கண்டுக்கவே மாட்டா, என் கூட பேச்ச போட்டா, நான் என்ன அவ்வளோ ஸ்மார்ட்டா. this would have been the best birthday ever because you've got so much of love from people. The whole place is lit up. என்ன சொல்லணும் சொல்லுங்க உங்களுக்கு. ஐ லவ் யூ ஆல். அதுதான். பிகாஸ் என்னன்னா, நான் இப்போ வந்து எவ்வளோ சொன்னாலுமே இப்போ இருக்கிற அந்த ஹாப்பினஸ் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது சீரியஸாக. பிகாஸ் ஐ எம் அ நார்மல் கேர்ள் லைக் யூ. நானும் காலேஜ் படிக்கிறேன், நானும் டெய்லி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். பட் நோ, இப்போ இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாரும் முன்னாடி இட் ஃபெல்ட் ஸ்பெஷல். அது என்னால் சொல்ல முடியல. அதனால ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ இவானா, தேங்க்யூ. நட்சத்திரா 2023 கலக்கிறதுக்காக சோலோவா சிங்கிளா களை இறங்கியிருக்க ஒரு சிங்கம். அந்த சிங்கம் வரும்போதே நீங்க எல்லாம் வரவேற்ற விதத்திலே பார்த்தாச்சு. அவர் எல்லாரும் மனசுல எப்படி இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணன் சும்மா வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்டருக்கு ஃபேமஸ் ஆன அண்ணன் ஜிபி முத்து அவர்கள் மேடை கழிக்கிறோம். என் நார பல்லா செத்த பல்லா, என் நார பல்லா பண்ணி பையல முட்டா பல்லா பண்ணி முட்டா பல்லா பண்ணி பையல முட்டா பல்லா பண்ணி பண்ணி செத்த பல்லா, என் நார பல்லா செத்த பல்லா பண்ணி, என் நார பல்லா முட்டா பல்லா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம் தம்பி. நான் ஏதோ பேசணும்னு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா இந்த பெரம்பலூர் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு இதாக இருக்காங்க. எனக்கு என்ன சொல்லணும்னே முடியல. எனக்கு ரொம்ப நீங்க பேசவே வேணாம். ஆமா, எனக்கு வந்து நின்னா மட்டும் போதும். என் பசங்க எப்படி உங்களை பறக்கிருக்காங்க பாருங்க. நீ இப்ப மாஸ் ஆயிட்ட, மாஸ் ஆயிட்ட. நீ பேசவே தேவையில்ல, கையை மட்டும் இப்படி காட்டு. இப்படி காட்டுங்க. நல்லா காட்டுங்க, கால் வச்சு காட்டுங்க. பண்ணுங்க. ஏய், இப்போ இந்த பக்கம் காட்டுங்க. ஏய் ஏய் ஏய், இப்போ மொத்தமா காட்டுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. இமெயில் அது இதுன்னு போயிட்டு இருக்க காலத்துல லெட்டர் படிச்சே ஃபேமஸ் ஆன ஒரே ஆள் ஐயா நீங்க. அது எப்படி தான் சாத்தியமோ தெரியல. அப்படி ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க. இல்ல ரட்டர் படிக்கிறவோட நான் இது சொல்லல, அந்த ரட்டரை எழுதி அனுப்புறாங்க பாருங்க, நான் பாராட்டணும். இங்க எத்தனை பயலுங்க லெட்டர் போட்டிருக்கீங்க?
எல்லாரும் போட்டிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா போட்டிருக்கீங்களா? பெரம்பலூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு எனக்கு. அப்படியா? நீங்க பேசுறதானே ரொம்ப ஃபீல் பண்றீங்க. உங்களை பேச வைக்கிறதுக்காகவே ஒரு அழகிய சிலையை வந்து மேடைக்கு அந்த இறக்குறோம். சிலை, அதாவது நீங்க நிறைய லெட்டர் படிச்சிருப்பார்ல, எப்பவுமே லெட்டர் அவர் எங்க இருந்தாலும் தேடி வரும். இப்போ அந்த சிலையே ஒரு லெட்டரோட வரப்போகுது. உங்களுக்கு லெட்டர் வருது, பார்க்கலாமா? லெட்டரா? ஓகே, இப்போ லெட்டர் படிக்கட்டுமா? தாராளமா படிங்கம்மா. சார் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை தூரமா பார்த்துட்டு இப்பதான் கிட்ட பார்க்கறேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கானா? நிஜமா? ரைட், ரொம்ப தோசம் தங்கச்சி எனக்கு. மேக்கப்லாம் போட மாட்டீங்களா? அப்படியே சிம்பிளா இன்னுமே அழகா இருக்கீங்க. இல்ல நம்மளுக்கு மேக்கப் கிடையாது. நான் ரூம்ல இருக்கச்சுல மேக்கப் ஒன்று கேட்டாங்க. மேக்கப்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு 10 ரூபா பவுடர் இருக்கு போதும். 10 ரூபா பவுடர்? 10 ரூபா பவுடரை போட்டு நான் நண்பர்களை பார்க்க வந்தால் போதும், ஜிபி முத்தாவே வரணும்னு சொல்லி தான் நான் இப்படி வந்திருக்கேன். நிஜமா? சரி, அந்த லெட்டர் படிச்சிட்டுமா? அன்புள்ள மாமா ஜிபி முத்து அவர்களுக்கு மாமான்னு சொல்லியிருக்காங்க சார். நான் என்னைக்கு மாமா தான். ஓகே, செல்ல மாமா. ஓகே. நான் உங்க மோனிஷா, பேர் மோனிஷாவா? ஓகே. உங்களுடன் சேர்ந்திருந்த அந்த நாளெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது மாமா. என்னோட இதயம் உங்களுக்காக தான் துடிச்சிட்டு இருக்கு. யார் கூட இருந்து ஒருத்தர் கூட இருக்கலையாங்க அப்படி? இல்லை, அவங்க சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும். 4 நாள் எங்கேயுமே இல்லைங்க, யார் தப்பா நினைக்காதீங்க. ஆனால் அவங்க லெட்டரில் எழுதியிருக்காங்களே. லெட்ரு எனக்கு இப்படி லெட்ரு நிறைய வருங்க எனக்கு. என்னது என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவரே உங்களை பார்த்தா ஒரு மாதிரியாக வருது, அது வருதும்பாங்க. ரைட். ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசம் அன்பு, அதனால தான் மற்ற தப்பாக நினைக்கக்கூடாது. சரி, அடுத்த லைன் பாருங்க. எப்போ மாமா வீட்டுக்கு வருவீங்க? என்னை சுத்தமாக மறந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் வாரேன். என் பொண்டாட்டி சாணியை கரைச்சி வளைச்சி அடிப்பா, நான் வாரேன். இன்னொரு விஷயம் மாமா, சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக பண்ணுறீங்க மாமா, ரொம்ப சூப்பராக இருக்குது. மைக்கேல் ஜாக்சனுக்கு ஈக்குவலாக ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் உடுத்துறது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, நான் ஒன்றுமே உடுத்துலையேங்க அப்படி. மாமா யூடியூப்ல வீடியோ பண்ணீங்க, டிக்டாக்ல வீடியோ பண்ணீங்க, அடுத்தது படம் பண்ணீங்க, இப்போ ஹாலிவுட்லயும் படம் பண்றீங்க. நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன படம் சார்? இல்லை, நீங்கள் ஹாலிவுட் படம்னா அது என்ன படம் சொல்கிறீங்க? ஏதோ அர்னால்ட் கூட பண்றீங்கன்னு சொன்னாங்க. இப்படிக்கு உங்களுக்காகவே துடிச்சிட்டு இருக்க ஒரு இதயம், உங்களுக்காக மட்டும்தான் துடிச்சிட்டு இல்லை, இருக்கு. நீங்கள் ஏதோ வம்புல மாட்டிவின்னு நினச்சிட்டீங்க அப்படி தானே? என்ன எதுக்கு நிம்மதியாக இருக்கான், மறுபடியும் அவனுக்கு பிரச்சனையே மாட்டோன்னு நினைக்கிங்க அப்படி தானே? சரி, ஓகே சார். உங்ககிட்ட வந்து பர்சனலாக ஒரு 3 கொஸ்டின் நான் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பவுமே வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக தான் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி மோட்டிவேஷனாக ஏதாவது சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? கூட்டத்தை பார்த்த உடனே பேசுறதுக்கே வர மாட்டேங்குது, அப்படியே நெஞ்செலாம் படபடப்பாக வருது. அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த பெரம்பலூரில் வந்து என்னென்னாச்சுன்னா, நம்ம தனலட்சுமி சீனிவாசா காலேஜுக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிட்டாங்க, ஆனால் கூப்பிட்டதுக்கு என்ன என் வாழ்நாள்லே நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் ஒரு நாள் பார்த்தது கிடையாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரம்பூரில் எனக்கு இவ்வளோ ரசிகர்களாக இருந்ததுன்னா, எனக்கு நான் வரச்சிலேயே எனக்கு நெஞ்செலாம் ஒரு மாதிரியாக வந்துட்டு இதை சொன்ன ஆனந்து பற்றியா எவ்வளோ இருக்காங்க பற்றியா என்னென்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து நல்ல படிங்க வாங்க, படிப்பு முக்கியம். யார் என்ன சொன்னாலும் சரிதான், காதில் வாங்காதீங்க. போல செத்தப்பையில நாரப்பையிலன்ட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். எனக்கு அதான் நினைப்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ கமாண்டு வருது, அது வருது, இப்படி வருது, நம்ம அப்படி யார் என்ன நினைக்கிறீங்க? நீ படிப்பில் வந்து நீங்கள் தோல்வி வந்தாலும் நீங்கள் மறுபடியும் படிங்க. தோல்விக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றியை கட்டியமாக நிற்கி. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ போட்டதில் என்ன அசிங்கமாக கமாண்டு போட்டு வாங்கி ரொம்ப கேவலமாக கேட்காத, உலகத்தில் கேட்காத வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக கமாண்டில் கேட்டிருக்கேன். ஆனால் எதையுமே நான் வந்து நினச்சி பார்க்கல. போடுறா நீ என்ன போடல செத்தவன்னு சொல்லிட்டு எம்பாட்டு நான் பண்ணுற வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 3ஆப்பு தான் படிச்சுக்கேன். 3ஆப்பும் அதுவும் அரைகுறை தான். 3ஆப்பு படித்து இப்படி வந்து பெரிய படிப்பு அவங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக வந்து நம்ம ஐயாவை கேள்விப்பட்டேன், கல்வி தந்தை. அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்களா. நான் எல்லாத்தையும் கேள்விப்படிச்சேன். உடனே என்ன சொன்னேன்னா, ஐயாவை நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னேன். உடனே நான் பார்க்கணுட்டு வாங்கினேன். ஐயாவை பார்த்து ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, நீங்கள் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. கேட்டதுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல உதவி பண்ணியிருக்கீங்களா. ரொம்ப கேட்டவுடனே எனக்கு அப்படியே புல்லரிச்சிட்டு நான் ஐயாவை உடனே பார்க்கணும் ரூமில் சொன்னேன். நீங்கள் வாங்க, அவங்க இருப்பாங்கன்னாங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் கேட்காம எல்லாமே சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஸோ ஐயாவை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஐயா கிட்டேருந்து பசங்க வந்து இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணணுன்னா என்ன ஒரு விஷயம் நீங்கள் சொல்வீங்க? எல்லாமே கல்வி கொடுக்காங்க. ஏன்னா படிப்பு இல்லாமல் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏன்னா எங்கே போனாலும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அங்கே வேண்டியிருக்கு எனக்கு. இப்போ என்ன படிப்பு இல்லாமல் என்னுடைய யூடியூப் சேனல் முத ஆறுன யூடியூப் சேனல்லையும் அதையும் பிடிக்கிட்டு போயிட்டானுவோ, யாரும் எட்டு போயிட்டாங்க. அதில் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஐயா வந்து ஏகப்பட்ட படிப்பு கொடுக்காங்க, வாங்குறாங்க. அதில் வந்து இன்றைக்கி நீங்களும் நல்லா படித்து வாங்கி எல்லாத்துக்குமே கல்வி கொடுங்க. கல்விங்கிறது வந்து பெரிய முக்கியம். படிக்காமல் நான் போனது நான் எவ்வளோ சங்கடப்படுதுன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியுது. எல்லோரும் படித்து வாங்கி மேலும் மேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அடுத்து எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு சமையல் பற்றி தெரியாது. நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்களாமே? நான் இங்கே சமையல் பண்ணுவேன். என் பொண்டாட்டி சொல்லுவேன், நான் சமைப்பேன். இல்லை, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ரொம்ப சூப்பராக, அதுவும் வந்து வேற கண்ட்ரியோட டிஷ் எல்லாம் சூப்பராக பண்ணுவீங்களா? ஆமா அதுதான் கேட்கறதுக்கு நான் வந்துருக்கிறோம். ஃபாரின் பேரா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துருக்கிறோம். ஒரு டிஷ் ஒன்று சொல்லுவேனே, அது நீங்க எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி காட்டிடணும் மக்களுக்கு. சரியா? உங்க ஸ்டைலே சொல்லுங்க. ஓகே, டிஷ் பேர் வந்து ஸ்பெகட்டி பொலோனைஸ். ஸ்பெகட்டி பொலோனைஸா? சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. பேர கேட்டாலே ஒரு பெலட்டி பொலோனைஸா? பெரட்டிட்டு வருது இல்லைன்னு பேரை கேட்டாலே பெரட்டிட்டு வருது தானே, அப்படி தானே இருக்கு. ஒரு மாதிரி வாயிலே நுழையில. எனக்கு அதெல்லாம் வாயில வராதுங்க எனக்கு. சரி, நான் சொன்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லு. ஸ்பெகட்டி பொலோனைஸ் சொல்லுங்க. பெலட்டி பொலோனைஸ். அப்பா, இந்த டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கப்பா. நன்றிண்ணே. இவர் கிளாஸ் போட்டு வந்தா கிளாஸ், நடந்து வந்தா மாசு. இவர் பேசினார்னா பக்கத்துல இருக்கவங்களாம் பீஸ் பீஸ் பீஸ். லெட்ஸ் வெல்கம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த மண்ணை சீண்டி விட்டாய். எப்படி இருக்கீங்க? இல்லை, இன்னும் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கோம், அவார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இவ்வளோ க்ரௌடை ஒரே இடத்துல பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இவ்வளோ அமைதியாக வேறு இருக்கீங்க, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. யாரு இவங்க? அமைதியா கண்ணுங்களா? ஹலோ பசங்க, டேய் சிங்க குட்டிங்களா? நல்லா தெரியுது, எல்லாரையும் பார்த்தாலும் நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தான் இருக்கீங்க. அதாவது இப்போவும் அப்படி தெரியுது. நல்லா படிக்கிற பசங்க. இல்லை உண்மையிலே அப்படி தான் நினைக்கிறேன். பட் வெல்கமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா சாரை பற்றி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், அவர் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள்லாம். அண்ட் இதை நீங்கள் வந்து நிறைய தொடரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 10 பொண்ணுங்க வெயிட் பண்றாங்க உங்களோட பேச. அப்படியா? ஹலோ, வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. இது ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. உழைக்கும் கையை நம்பி நாளைக்கு உலகமே இருக்குடா. அம்மா அம்மா நம்ம எல்லாம் நம்மளே வெச்சிடலாம். பசங்களாம் கோச்சிக்க போகிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். உங்க பேர்? தனுஸ்ரீ. தனுஸ்ரீ. யோசிச்சு கேளுமா தனுஸ்ரீ. இல்லை, அவங்க பேரே அவங்க யோசிச்சு தான் சொல்கிறாங்க. சார் நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? சிங்கிளா கமிட்? அடி பாவி. இல்லை, படம் பேர் தான் சிங்கிள் சங்கர், ஆனால் ரியல் லைஃப்பில் கமிட்டட். ஐ எம் நிரோமியா. ஹாய். ஸோ காலேஜ் டைமில் எல்லாத்துக்குமே மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் இருக்கும். ஸோ அதில் முக்கியமானது எல்லாத்துக்குமே காலேஜ் டைம் க்ரஷ் இருக்கும். உங்களோட காலேஜ் டைம் க்ரஷ் நேம் என்ன? ஒரு க்யூட் மெமரிஸ் வித் ஹர். இல்லை, இது வந்து சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நான் காலேஜே போகல லைஃப்பில். சரி, ஓகே. எனி க்ரஷ் நேம்ஸ்? ஸ்கூல் டைமில் தான். பட் அப்போ வந்து ஐ திங்க் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது. சும்மா அவங்க வீடு பக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருப்போம். அவங்க வெளியில் வராங்களா பார்க்குறாங்களா. ரெஸ்பான்ஸ்? ஜீரோ ரெஸ்பான்ஸ். ஹாய்ண்ணா. ஹாய். பொதுவாக வந்துட்டு பையனாலே அம்மா செல்லன்னு சொல்லுவாங்க, பொண்ணுனாலே அப்பா செல்லன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் செல்லும்? என் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் நான் தான் லாஸ்ட்டு, ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் தான் செல்லம் எங்கள் வீட்டில். ஓகேண்ணா. ஹாய் ப்ரோ, ஐம் தமிழ் மோனிகா. சூப்பர் ஸ்டார் நடித்த ரஜினிகாந்த் சார் நடித்த படத்தில் ரீமேக் பண்ணி தில்லுமுள்ளுன்னு படம் எடுத்தீங்க. சப்போஸ் இப்போ உலகநாயகன் கமல் சார் நடித்த படத்தில் ரீமேக் பண்ணி எடுக்கணும்னா எந்த படத்தை எடுப்பீங்க? உங்களுக்கு கமல் சார் பிடிக்குமா? பிடிக்கும்ல? எனக்கும் பிடிக்கும். அவர் பண்ணது எதுவுமே ரீமேக்கே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். இல்லை, மேபி நாயகன் அந்த மாதிரி ஏதாச்சும். இல்லை மேபி நாயகனா? நாயகன் எவ்வளோ பெரிய படம்,
அதை நம்ம ரீமேக்லாம் பண்ண வேண்டாம் மேடம். ஏன்னா வந்து இல்லை எதுனா ஜாலி படம் எதுனா பண்ணலாம். ஆனால் நம்ம அது ரொம்ப சீரியஸான படம், அதனால் அது வேண்டாம். நான் ரஜினி சார் படம் பண்ணதே வந்து தில்லுமுல்லு. ஏன்னா அது பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அண்ட் ஃபன் ஃபிலிம் அப்படின்றதுனால தான் பண்ணது. எப்பவுமே கிளாசிக்கை நம்ம சொதப்பக்கூடாது. நான் நர்மதா. ஆய் நீங்க வந்து பரதநாட்டியத்தில் மிகப்பெரிய ஜாமான்னு எல்லாருக்குமே தெரியும். ஓ ஓகே. உங்களோட குருநாதர் யாரு? என் குருநாதர் யார்? எனக்கு குருநாதர் நான் தான். ஏன்னா வந்து நான் போடுற ஒரு ஸ்டெப்பை என்னாலே 2வது தடவை போட முடியாது. அதனால் வந்து அப்படி இருக்கும் போது நம்ம யாருக்கிட்டையும் கற்றுக்க முடியாது. சரி, இப்போ நீங்க ரீசெண்டா என்ன கத்துட்டு இருக்கீங்க? லைக் பேலட், சாலேவா? நான் என்ன டான்ஸ் கற்றுக்கிறேன்னு கேட்குறீங்க? இப்போ என்ன கத்துட்டு? இந்த கேள்வியை பிளான் பண்ணி வந்தீங்களா வீட்டில் இருந்து வரதுக்கு? ஓ வெரி நைஸ். ஆக்சுவலாக டான்ஸ் எதுவுமே நம்ம கற்றுக்கிறது எல்லாம் ஆல்ரெடி இன்சைட். சார், நம்மளுக்கு பொதுவாக தெரியும் எல்லாத்துக்கும் இந்த சினிமா உலகத்தில் உங்களோட ஃபேன்ஸ், நம்மளோட மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு செல்ல பேர் வைக்கிறதுன்றது பொதுவாக வந்துட்டுருக்கு. அது மாதிரி உங்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்று வச்சுருக்காங்க, அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம். அது உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது நான் வந்து தமிழ் படம் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து போட்டது. தமிழ் படம் 1 வந்ததில்ல அந்த டைமில். அந்த பட்டத்தை நீங்கள் யாருக்காச்சும் தரணும்னு நினச்சா யாருக்கு தருவீங்க? யாருக்குமே பட்டம் தரவும் வேண்டாம், யாருக்கும் பட்டம் எடுத்துக்க வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். எங்களுக்குலாம் தர மாட்டீங்களா? சார் நீங்கள் வச்சுங்க, அகில உலக லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான். ஓகே. கால் ஷீட்டில் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வருது. ஒன்று ரஜினி சார் கூட நடிக்கிறது, இன்னொன்று கமல் சார் கூட நடிக்கிறது. அகில உலக சூப்பர் ஸ்டார் ஆகிய நீங்க யாரு கூட நடிக்க விருப்பப்படுறீங்க? யாருக்கு டேட்ஸ் கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. உங்களோட பொண்ணான டேட்ஸை யாருக்கு கொடுப்பீங்க? இல்லை என்ன இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இந்த 2 கேள்வியும் ஃபஸ்ட் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இவன் கூட உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஓகேவா சார் அப்படின்னு நீங்கள் அவங்க தான் கேட்கணும். பட் நான் 2 பேரோட பெரிய ஃபேன்ஸ். இல்லை 2 பேரோட பெரிய ஃபேன்ஸு. நான் வந்து சென்னை 28 பண்ணுறதுக்கு முன்னாடி கமல் சார் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரிச் பாய்ஸ் எல்லாம். ஃபஸ்ட் டைம் வந்து அவரோட நம்ம அவார்டு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சென்னை 28க்கு. அண்ட் ஆஸ் அ டெக்னீஷியனாக நான் அவர்கிட்ட அவார்டு வாங்கினேன். என் டேட் ஒன்றும் அவ்வளோ டைட்டாக இல்லை. அவங்ககிட்ட சொல்லிடுவேன், சார் நான் இன்னைக்கு இங்கே வரேன் சார், நாளைக்கு அங்கே வரேன் சார். 2 படத்தையும் பண்ணுறது தான் நம்ம ஐடியா. ஹாய் ஷுவானா. ஹாய் மேம், நல்லா இருக்கீங்களா? என் பேர் சுசித்ரா. ஹாய். இப்போ கேர்ள்ஸ்னா பொதுவாகவே சர்ப்ரைஸ் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் யாருக்கா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த லக்கி கேர்ள் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சர்ப்ரைஸ் பண்ணுறதா? ஆக்சுவலாக நான் வந்து ஐம் நாட் இந்த சர்ப்ரைஸ் பண்ணி அப்படி கண்ணு திறந்து பார்த்தியா உனக்காக ஒன்று தந்திருக்கேன். அதுதான் சினிமா மாதிரி அந்த இது ரியல் லைஃப்பில் கிடையவே கிடையாது. வேற ஒரு பர்சன் நான். ஸோ ஐ திங்க் ஐம் நாட் வெரி ட்ராமா இன் ரியல் லைஃப். ஹாய் ப்ரோ, ஐம் அப்பர்ணா. நீங்கள் உங்களை ஆர்ஜேவும் பார்த்துருக்கோம், விஜேவும் பார்த்துருக்கோம், ஆக்டராகவும் நடிச்சிட்டு இருக்கீங்க. அரசியல் எப்போ வர போறீங்க ப்ரோ? அரசியலா? நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேணாம், நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் போயிடலாம். ஓகேதா? அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர் யாருன்னா நல்லா டான்ஸ் ஆடணும்னா அவங்களே கூப்பிட்டுக்கலாம் நம்ம மேலே. எஸ்கே சார். எஸ்கே பாவீங்க சார். டிஜே ஒன்றுமே இல்லை சார், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, அங்கே கிளாப்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா சார்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாருமே ரெடியா? ரெடி? தீபக் ரெடி? ரெடி. ஐயோ ஏய் சார் இருங்க மியூசிக் கூட. சார் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க சார். இன்னைக்கு எத்தனை நாள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு நாள் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் சார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆடினோட அங்கே கிளாப்ஸ் பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு bowling போட்டிங்களா? 2வது கை எப்படி வைங்க சார்? எல்லாரும் வைக்கிறீங்களா? அதானே. வாவ், என்னோட பெரிய டான்ஸராக இருப்பார் போல சார். 3வது இதோட முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்டோம், வாழைப்பழம் சாப்பிட்டோம். 3வது வந்து கை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணோம் சார். அவ்வளோதான். ஃபிஷ் ரெடியா? பாட்டு ரெடி. சார் டான்ஸ் ஆடுறது தான். கருப்பு தமிழனா உலக தரச்சிக்க வந்த கடவுளும் நான்டா. அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்லக்குள்ள. 2011 நம்ம கையில. Ladies and gentlemen, let's welcome Sridhar Master and A.R.S. Kamsky. Can we have a big round of applause? பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவ நெஞ்சிலே ஆட வந்தாள்.
ஓ மை மாஸ்டர் நீங்க இங்கிலியா புங்கிலியா ஜுங்கிலியா டா மாஸ்டர் ஓ மை மாஸ்டர் நீங்க டக்கரிலும் டக்கர்னு சொல்லுவேனே நான் என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள். நான் கேட்டது இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிரம்மாண்டமான காலேஜில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றது. நானும் என் டாக்டரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். ஏன்னா இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ பேர் முன்னாடி. லைக் இட் இஸ் அ வெரி குட் வைப். எல்லாருமே என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஊரே அவளை பார்த்தா அவ என்ன மட்டும் பார்த்தா யாரு சொன்னாலும் நம்ப மாட்டா அவ தாண்டா நம்பர் கேட்டா பசங்க சீன போட்டா அவ கண்டுக்கவே மாட்டா என் கூட பேச்ச போட்டா நான் என்ன அவ்வளோ ஸ்மார்ட்டா கியூட்டான ஸ்மைல போட்டு சாச்சிட்டா